ஒரு 3 வாட்டி தொடர்ந்து மிஸ்ட் கால் கொடுத்துனேன். ஏன்னா ஃபாரினர்ஸ் இருப்பாங்களா வெள்ளக்காரங்களா விட்டா சரக்கு கேட்பேன். வந்து சரக்குண்டா இருக்குடா. வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம டிடிஎஃப் பிச்சாப்பில் தான் இருக்கோம், சென்னையில் இருக்கோம். அண்ட் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னா டெல்லிக்கு கிளம்பிட்டோம். எதுக்கு வாசா டெல்லிக்கு போகிற அப்படின்னா, ஸோ டெல்லிக்கு போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது டிடிஎஃப். ஸோ இந்தியாவோட கேபிட்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து ஆர்டர் போட வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி இங்கே நாங்கள் ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டோம், பட் எங்களுக்கு குவாலிட்டி செக் பண்ணணும். ஸோ நம்மளோட டிடிஎஃப் பிச்சாப் நம்ம நம்பி வந்து வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஏனோ தானோ அப்படிங்கிற குவாலிட்டியில் வந்துக்கூடாது. குவாலிட்டி செக்குக்காக வந்து நான் டெல்லிக்கு போகிறேன். டெல்லிக்கு போய் குவாலிட்டி செக் பண்ணிட்டு முடிஞ்சால் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே கொரியர் போட்டு விட்டு நான் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் அது பொருள் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி டிடிஎஃப் நான் உங்கள் அல்லாவுதீன் பூதம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணில்லைங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் அண்ட் வந்து நம்மளோட டிடிஎஃப் ஷாப்பில் ஜாயின் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சேல்ஸ் மேனேஜரான ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன கமெண்ட்னா, அண்ணா எனக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குண்ணா, அந்த கடனை அடைக்க ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கடனை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொல்ல அடைச்சோம்? 2 நாள் முன்னாடி. 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த கடனெலாம் அடிச்சு முடிச்சாச்சு. 1 லேக்குமே கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன ஆசை கேட்டிருந்தீங்க? ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு தம்பியை வந்து நான் டெல்லிக்கு என் கூடயே கூப்பிட்டு போகிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஃப்ளைட்டில் போகிறோம். ஆக்சுவலி அந்த கதையை நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு ஊர் சுற்றி பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ டெல்லிக்கு போகும்போது வந்து தம்பி வந்து அங்கே போயிட்டு ஒரு சின்ன சுற்றி காமிச்சிட்டு திரும்பி ஊருக்கு கூப்பிட்டு வந்துட போகிறேன். ஸோ குவாலிட்டி செக்காக நான் போகிறேன். சரி தம்பியும் அப்படியே கூப்பிட்டு போகலாமே, அப்படி ஒரு அஃபிஷியல் ட்ரிப் மாதிரியும் இருக்கும், அப்படியே ஜாலியாக சுற்றின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தம்பியோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றிக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த vlog ஃபுல்லாமே வந்து அவன் சந்தோஷப்படுறது கண்டிப்பாக மேக்ஸ் டு மேக்ஸ் இருக்கும். அது போக டிடிஎஃப் இவன் கொஞ்சம் நேரத்துக்கு, அதாவது நேற்றுலேருந்து நினைக்கிறேன், இன்னைக்கு இன்னைக்கு காலையில் தான் இவனுக்கு இந்த விஷயம் சொன்னேன். காலையிலேருந்து அளப்புற இருக்கு. நேற்று நைட்லேருந்தே என்ன தெரியுமா சொன்னா, இன்னைக்கு நைட் நாங்கள் ஃப்ளைட் ஏறிடுவோம்டா, நாளைக்கு காலைல போய் ரீச் ஆகிடுவோம்டா அப்படின்னா. ஃப்ளைட்டுங்கிறது 1 மணி நேரத்துலேயே கூட்டு போய் விட்டுருண்டோம் அப்படின்றதுக்கு செமஸ்டன் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு வாங்க டிடிஎஃப். நைட்டு போய் நைட்டே இறங்கிடுவோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமும். ஆக்சுவலி தம்பி இருந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சைக்கோ தம்பி கிட்ட நைட்டு போய் காலையில் இறங்கிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா. நைட்டு போய் நைட்டே ஃப்ளைட்டில் இறங்கிடுவோம்டா. என்னடா சொல்றீங்க, அவ்வளவு சீக்கிரமா கூட்டு போகுமா அப்படிங்கிறான். அவ்வளவு சீக்கிரம் போக முடியும்? அதுதான்டா ஃப்ளைட்டு. நினைச்சு பாரு, டிராஃபிக்கே கிடையாது, போயிடலாம். நைட்டு போய் நைட்டே இறங்கிடுவோம். ட்ரெயினுக்குமே இது கிடையாதுல்ல, அப்புறம் ஏன் அது அவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாதுல்ல? அவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாது. புல்லட் ட்ரெயின் பாஸ் ஆகும், மணிக்கு ராக்கெட் மாரி இருக்கும், சொயின்னு வேணும். 600 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஆமா, 600. நம்ம வெளியே உன் கனவு நினைவாக போகுதுடா. நன்றி. ஃப்ரேம் இப்போ ஒன்று மாத்தினேன். அந்த ஃப்ரேம்ல எப்படி தெரியுமா இருக்கு, கோல்டு மோதிரம் பளிச்சுன்னு தெரியுதுடா. கண்ணன் கையில் எதுவும் இல்லடா. ஒன்னே ஒன்று இருந்துச்சு, அது என் ஃப்ரெண்டு ஒருத்தி குருவாசா இப்படி திருப்பிட்டு வந்துருக்கேன். அஜீஸ் நான் சேர்ந்து வச்சு கொடுத்தோம்னா ஜோடி எஸ்கேப் ஆயிட்டாங்க. முடிவிட்டு போறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறேன், வீடியோ எடுத்து போஸ்ட் போடுறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த பையனோட அட்ராசிட்டி எங்களால் தாங்கிக்க முடியலைங்க. ஆனால் அந்த கழுத்தில் போடுவோம் தானே? கழுத்தில் நட போடுவேன். அஜீனை போகும்போது போட்டுப்பாங்க கழுத்தில். அது வேணும்ண்ணே. ஐயோ, அது வாங்கிக்கலாம், வீட்லேயே இருக்கு, அது போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அதை எடுத்து போயிடலாம். அஜீனை பேக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். டிராவலிங் பேக்கெலாம் வச்சுருக்காங்க. அஜீனை நோம்பு வைக்க போகிறாங்க. கேட்டேன் ஏன்னா வரலன்னு கேட்டேன். நோம்பு வைக்கிறேன்டா நல்லா அக்கா. இந்த நோம்பெல்லாம் முடிச்சுட்டு நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய பழங்கள், நிறைய காய்கறிகள் போட்டு அது பேர் என்ன சொல்லுங்க, இப்கார் பண்ணிட்டாங்க. அது வந்து இது சாலட், இது புட்டி, இது கேக்குறாங்க. ஆமாங்க, பெட்ரோல்ல பேர் என்னமோ சொல்றாங்க. ஏதோ ஒன்று பார்த்து வாங்கிட்டாங்க. டேய் முடி வெட்டாதடா. நான் வீடியோ போடணும்ண்ணே ஃபர்ஸ்ட். இது நல்லா இருக்குடா. பாத்துக்கோங்க முடிய, இதுதான் சாட்சி. வீடியோ எடுத்திருக்கியா? திருப்பி வரப்பே அதே ஹேர் ஸ்டைல்ல தான் வருவான். முடி வெட்டியாடா நீ கேப்ப, அது வீடியோ எடுக்கற. அவன் எதுக்கு கேள, என்ன பண்ண போறான்னு கேள. லைட்டா அந்த மினிமம் லைட்டா கட் பண்ணா ஃபாஸ்டா வரும். அப்பதான் வாசனை இந்த மாதிரி நிறைய வளரும். இன்னும் நிறைய வளரும். ஆமா, கடவுளே வெட்டிட்டு வந்தா. ஏடா வெட்டின மாதிரியே இல்ல. டேய் போகாதடா லூஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பணும்டா. ஏய் வேணாம்டா, 2 o'clock நான் கூட்டி போய் உன்னை டெல்லில கட் பண்ணி விடுறேன்டா. பண்ணுவாங்க. அது தெரியலடா. ஆமா,
ஒரு வாட்டி மீதி கட் பண்ணும்போது மீதி எடுத்து இருக்கடா சூப்பர் பண்ணுவாரு ஜில் 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 ஜில்லா கடப்பேரா கடை ஜில் ஜில் என்ன ஐயோ இல்ல அந்த அண்ணா கட்ட எங்க போனி நீ வெட்ட கட்டிங் எங்க போனாலும் ஒழுங்கா தான் வெட்டுவானுங்க கரெக்டா விட்டா விட்டாங்க குட்டி குட்டியா வெட்டுவாங்க கரெக்டா இந்த மண்டையில மண்பானை கவுத்தி பரதேசி படத்துல வெட்டுற மாதிரி குச்சி 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 வெட்டிடுவாங்கன்னு பயமா இருக்கு அவன வாயில வர பான்பாக் போடுவானுக்கா சோப்பா இருக்கும் மீன் பேசுவாங்க இல்ல ஒவ்வொரு கட்டிங் பையா 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 பேசுவாஸ் அப்படின்றவாங்க கலரா ரெட் கலர்ல வருவாங்க இல்ல இது புது பேசி பிரான் பாக் பேசியது மேட் ஃபார் வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் சொல்லக்கூடாது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் மேட் ஃபார் வடக்கு பார்த்தாரு பைத்தியக்காரங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டா அப்புறம் நம்மள பார்த்து தெற்கு பார்த்தாரு அப்படி மாடுங்க கம்முன்னு இருந்துரு நீ என்னடா வேணும்னே எதுக்குடா ஷூ ஃபர்ஸ்ட் டைம் ரைட்ல போறேன் நானே ஷூ இது அப்ப இதுக்கு இல்லடா இது நான் பழைய ஷூனே புது ஷூ போறேன் ஆடா அண்ணன் உனக்கு டெல்லியில வாங்கி தரேன்டா காய் வாழப்பறி தாங்க முடியலக்கா நான் என்ன எப்ப கூட்டி போவேன் அக்கா சீக்கிரம் உங்களுக்கு அப்போ ஆசை இருக்கா இதை நீங்க சொன்னதே இல்ல அப்ப அடுத்தது நீங்க தான் ஆமா கமெண்ட்ல ஏன் சொல்லல நீங்க ஆசை கேட்டப்ப உங்க ஆசையெல்லாம் நீங்க சொல்லிருக்கணும் நான் வந்து அன்னைக்கே சொல்லிட்டேன் கமெண்ட்ல ஏன் நீங்க சொல்லல அந்த ஆசைய நான் சொல்லலையே அக்கா சொல்லுங்கக்கா எங்க போகணும் உங்களுக்கு லடாக் ஃப்ளைட்லயா ஆமா அக்கா ஒரு ரைடரோட கடையில வந்து உட்கார்ந்துட்டு நீயும் ரைடரா மாறிட்டாக்கா ஆமா நீங்களா பொறுப்புல கூட எனக்கு ஆசை இருக்கு அஜி ஃபர்ஸ்ட் போனா தெரியுமா ஆமா அந்த இதுல எனக்கு போய் அந்த ஸ்னோ இருக்குமா அதுல போய் கை வச்சு பண்ணுவாங்களே படுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஜம்பிங் ஒன்னு பண்ணிருப்பான் தெரியுமா பஞ்சி ஜம்பிங் அதெல்லாம் பண்ற பஞ்சி ஜம்பிங் பண்ணுங்க உங்களுக்கு ஆசை இருக்கா வாவ் ஸ்டண்ட்லாம் விட்டுறேன் ராட்னலாம் போனா கூட ஒரு ராட்னம் கூட விட மாட்டேன் எல்லாமே சுத்திடுவேன் ஹேய் கூட்டு போறக்கா எப்போதும் ஆசை ஓகேக்கா கூட்டு போறோம்க்கா ப்ளஸ் 1 ன்னு போட்டுக்க அப்ப விண்டோ சீட் தானே தெரியலையேடா விண்டோ சீட் என்ன நீ எடுத்துக்கோ ஏன்னா ஏரோ சீட் நல்லா போகுது கொட்டுறோம் அஜி அஜி அவன் விண்டோ சீட் தானே விண்டோ சீட்ல நீங்க வாங்கினா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னா அதை ஒத்துப்பேன் ஆனா ஏரோ ஸ்ட்ரெஸ் நல்லா இருப்பாங்களான்னு கேட்கறான்டா என்ன என்ன புக் இண்டிகோ நல்லா இருக்குதுடா ஸ்பை ஜெட் ஏர் ஏசியா அதனால ஆனா வரும்போது ஸ்பைஸ் செட் சரி சரி வரும்போது மும்பைக்கு அண்ணன் கூட்டு போயிட்டு விட்டா அங்க போயிட்டாங்க அங்க ஏய் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அண்ணா வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க கண்டிப்பா அங்க போகணும் ஒரு நிமிஷம் வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் எங்க போகணும் கண்டிப்பா அங்க போகணும் டேய் நேத்து ஒண்ணு பண்ணாண்டா பசங்க எல்லாம் ரூம்ல படுத்திருந்தாங்க இவன் வந்து ரொம்ப சோகமா வந்தான் என்னடா ஆச்சு அப்படின்னு அண்ணே இங்க காமக்கு போற மாதிரி ஒரு இடம் இல்லையா அப்படின்னா ஏன்டா அப்படின்னு இல்ல நான் கேட்டு பார்த்தேன்னா அப்படி ஒரு இடமே இல்லை அப்படின்னாங்க சொல்றது கேளுங்க ஏய் சென்னையில கேக்குறான் தமிழ்நாட்டுல கேக்குறான் நான் வந்துட்டு இல்லடா அப்படிலாம் ஒரு இடம் இல்லை அப்படின்னு அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா கேட்டான் அவன் இருக்கிற பப்ளிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படிதான் கேட்டேன் நல்லா தானே கேட்டேன் நான் அதனால சின்ன பிள்ளைகளை பண்ணிட்டேன் ஆமா அதுவும் கரெக்ட் தான் அதனால நடக்காது ஏன்னா அந்த ஏரியா இருக்கு நான் அப்படியா ரேப்பே நடக்காதா மும்பைல அப்ப டெல்லியில ஒரு பொண்ணு ஒரு டெல்லியோ அது டெல்லியில அஜி இந்த பையனுக்கு 22 தானாமாடா புரியல பெருசா பாறாங்கல பாத்தீங்களா சின்னது நேத்து வந்தானே கார்ல வேற 12th படிக்கிற நம்பர் நீ ஆன்டி நான் அத கூட நான் செஞ்சிட்டேன் 12th படிக்கிற நம்பர் அப்பதான் ஷாக்க நீங்க ஆன்டி தானக்கா அத நான் ஒத்துக்கிட்டேன் ஆன்டி தானக்கா இல்ல சொல்லவே இல்ல குழந்தை இருக்கு பண்ணி ஆன்டி தானே அது ஒரு அங்கிள் மாதிரி நம்ம பையன் வந்து சொன்னா எப்படி எடுத்துக்க முடியும் 12th தான் படிக்கிறேன் நான் குண்டா வந்தானே முள்ளே நான் பணமாக்கிட்ட வாய் மாதிரி இருந்தானேடா முடியல நல்லா இது பண்ணிட்டு பிரஸ் ஏன் டிடிஎஃப் அப்பல பேசக்கூடாது ஹைட் ஹைட் என்ன சொன்னேன் தெரியலடா போட்டாங்களா ஃளைட்ல ஃளைட் ஏறக்கு முன்னாடி உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் ரெண்டு சாப்பாடு தந்தாங்க நீ டீ வச்சிருக்க நான் குடிச்சு தரேன் சாப்பாடு போடு வேஸ்ட் 5 ரூபாய் அதுல போயிட்டு போற வழியில சப்வே அது உள்ளே இருக்கு டிடிஎஃப் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்து வந்திருப்பீங்க ஆனா முடிய விட்டணும்னேங்கறா தூங்க மாட்டணும்னேங்கறா ஐயோ அதை விட ஏடா ஏய் தூங்கிட்டானாடா இல்லை ஃபஸ்ட்டு கேஷுவலாக தான் ஸ்கிரிப்டட்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு கேஷுவலாக தான் வந்து படுத்திருந்தான் இப்போ ஹெல்மெட்டை கவுத்து போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படியே உடச்சிடும் ஸோ இந்த பைக்கில் வந்து பண்ண சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க கழட்டி போட்டு பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் நம்மளோட டிடிஎஃப் மெக்கானிக் ஷீட் வேறு வரப்போதே அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் தான் எல்லாமே அண்ணா என்னாச்சுண்ணே அண்ணன் வந்து நம்மளோட அண்ணன் தான் சொல்லியிருந்தார் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைங்களே இல்லையா
ஸோ நான் தான் அவங்களோட தம்பின்னு சொல்லியிருந்தார். அந்த அங்கே நின்று அந்த வீடியோவை பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து தம்பி யாருன்னு தெரியுமாங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களே காமத்திபுரா வீடியோ, அது போக இப்போ கூட சொல்லியிருப்போமே டிடிஎஃப் காமத்திபுராவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் காமத்திபுரா இல்லையான்னு கேட்குறான். ஆனால் உண்மைதாங்க. ஸோ மும்பையில் ரேப் கேசஸ் இல்லைங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் சீரியஸாக. அதனால தான் வந்து பண்ண ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அந்த வீடியோ போடணும்னு சொல்லி நினச்சோம். அண்ட் வந்து தம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா மும்பையில் வந்து ரொம்ப குட்டிடுவோங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சில என் கூட வரியாடா அண்ணன் ஒன்று பெரிய ஆளாக்கி விட்றேன் அப்படின்னா சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டேன். எனக்காக அதான் ட்ரெயினில் வரேன்னு சொன்னால் ட்ரெயினில் வராதா வா நான் ஒன்று ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். நீ வா நீ ஃப்ளைட்லேயே அவன் ஆல்ரெடி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டான். இது அடுத்தது நீ வந்து ஃப்ளைட்டில் போக போகிறேன். விண்டோ சீட்டில் ஓரமாக உட்காந்து அம்மா அந்த விண்டோ மும்பை போயிட்டு வாங்கண்ணே. மும்பை போயிட்டு வரும் அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, பிளேஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. அப்படியே ரவுண்ட் அப் பார்த்துட்டு வாங்க. எப்படி இருக்கு என்ன பார்த்தா என்ன எப்படிடா தெரியுது, மாமா மாதிரி தெரியுதா? மும்பைக்கு கூப்பிட்டு போய் குளிப்பாட்டி கூப்பிட்டு வர சொல்கிறாங்கடா. சரி ஆயில் சர்வீஸா? ஆக்சுவலி இப்போ 2 நாள் தம்பி இல்லைனாலே தம்பி தான் வந்து பண்ணேன். இப்போ சீனியர் சேல்ஸ் மேனேஜராக இருக்காங்க. தம்பி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே சொல்லித்தரணும். ஜூனியர் பசங்களாம் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் 4 பேர் சம்திங் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவன் 2 நாள் 3 நாள் வந்துட்டான்னா அவங்க வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலுமே இன்னும் நிறைய கற்றுக் கொடுக்கணும்ல. ஸோ அவங்கள சீனியர் ஆக்கி ஒவ்வொரு ஊர் பிரான்ச்சுக்கும் அவங்கள மேனேஜர் ஆக்கணும்ல, சேல்ஸ் மேனேஜராக. ஸோ அதனால ஒரு 2-3 நாள் தான் நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். பட் அதுக்கப்புறம் ஒன்று மாதக்கணக்கில் கூப்பிட்டு போகிறேன். ஸோ குட்டி பசங்கள்லாம் வந்து பண்ண குட்டி ஹெல்மெட்ஸ்லாம் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ டார்லிங் அது போக நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அனைச்சேன் நான் போயிட்டு வரேனே அப்படின்னு சொன்னாங்க. எங்கே போகிறீங்க இருங்க ஃப்ரேமில் உங்களை காட்டுறியா அவன் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் பார்க்குற மாதிரி நில்லுங்கடானே. எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, உண்மையாகவே ஹெல்மெட் பார்க்குற மாதிரி. வாங்குவோம் அடுத்த மாதத்தில். கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எப்போ வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் செல்வம் நீங்கள் என்ன வாங்குனீங்க? ஸ்லீவு, ஹெல்மெட் கிளீனரு அண்ட் ப்ரஷ். நாங்கள் வந்து என்ன சொன்னோம்னா சில ஒரு ஹெல்மெட் எடுங்க எல்லாமே ஃப்ரீ பண்ணி தந்துடும், இது கூட செயின் லூபு தந்துடும், இன்னும் 2-3 ப்ராடக்ட் ஃப்ரீயாக தந்துடும் அப்படின்னா அப்புறம் வாங்கலாம்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் சின்ன பிரச்சனை, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் வர்றதான். நம்மளாம் ஆக்சுவலிண்ணே ஃபஸ்ட்டு ஐயோ அண்ணனே வருது டெய் நியாயமா நீ பண்ணுறதுலாம். 19 வயசு தான் ஆகுதாமாங்க. தம்பியை பார்த்தா உண்மையாக அப்படி இருக்கா? இந்த 2K கிட்ஸ்லாம் வேறு லெவலுங்க. இன்னொன்று சொல்லணும், தம்பிங்களா இங்கே வாங்கலேன், பசங்களாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே வாங்க பசங்கள்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்துட்டு தம்பி இருந்துட்டு ஒரு டே என்ன சொல்லிட்டு இருந்தோம், அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, பிரான்ச் பண்ணுவோம் ஃபியூச்சரில் ஹெல்மெட் வாங்குங்கன்னு சொன்னோமா? தம்பிங்க யாரோ ஹெல்மெட் வாங்குங்கன்னு சொன்னாங்களோ இல்லை நான் ஹெல்மெட் வாங்குங்கன்னு சொன்னேனோ? அண்ணா வாங்கிக்கிறேண்ணே, வாங்கி நம்ம கடையில் வைக்கலாண்ணே. இந்த கடை வச்சலாம் ஆனால் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களேண்ணே ஃப்ரான்ச்சைஸு, ஸோ அந்த கடையில் வந்து நம்ம வைக்கலாண்ணே அப்படின்னாங்க. ஃப்ரான்ச்சைஸ் அளவு வரைக்கும் நம்ம பசங்க யோசிக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஆல் தி பெஸ்ட் செல்லும். இதே மாதிரி எப்போவுமே யோசிச்சுட்டே இருங்க. எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகாக்கும், அதுதான் கரெக்டாக நம்மளை எடுத்துகிட்டு போகும். எண்ணங்கள் தான் அது செயல்படுத்தும். சரியா? ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அண்ணன் வந்து யாருக்கும் ஃப்ரான்ச்சைஸ் தர மாட்டேன், பட் உங்களுக்கு தரேன்டா. உண்மையாகவே பெரிய ஆளாயிட்டு வந்து கேளு. சரிண்ணே, ஆல் தி பெஸ்ட். ஓகே டார்லிங். அதான் எந்த கதை பேசிகிட்டு இருந்தோன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்மெட் வாங்க ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே ஏஜிவி ஹெல்மெட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 15,000 ரூபாய் சம்திங். K1 மாடல் நினைக்கிறேன், K1 மாடல். அந்த ஹெல்மெட்டை பார்த்துட்டு அழகாக இருக்கும், ஆனால் இன்னும் நிறைய காஸ்ட்லியாக இருக்கும். நான் 20,000 25,000 அந்த ஹெல்மெட் இருக்கான்னு கேட்டதுக்கு அது இல்லை அப்படின்ட்டாங்க, ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா அதெல்லாம் நான் வாங்கணுன்னே, ஆனால் நான் வந்து பார்த்தா சூப்பர் பைக் வந்து வாங்கிட்டு வந்து நிற்கிறேன் அப்படிங்கும்போது சிரிச்சிட்டாங்க. எங்ககிட்ட எங்கள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்க அந்த ஹெல்மெட்டுக்கே காசு இல்லை, நாங்கள் சூப்பர் பைக்கை வாங்கிக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க இருந்துட்டு சிரிப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான். அப்புறம் அவங்க கடையிலேயே இல்லாத டாப்பான ஒரு ஹெல்மெட்டை வந்து பண்ணால் அந்த பிராண்ட்லேயே காஸ்ட்லியான ஹெல்மெட் நம்ம தான் வாங்கணும். அது ஆக்சிடென்ட் ஆகி டும்க்குன்னு போச்சு. அஜீஸ் ப்ரோ வாங்கினார் அதானே? ஆமாம், அப்படி திருப்பி காட்டுறேன். அங்கே பாரு அவங்க பாரு நீச்சல் வச்சுட்டு இருக்கான் மாப்பிள்ள, காட்டுறேன் நல்லா பொல்லில் நீச்சல் வச்சுட்டு இருக்கான். நானே என்னை விட்டு போகிறான்னு கஷ்டத்தில் இருக்கேன். அதான் மச்சான், சரி நான் இல்லாத வருத்தம் மாப்பிள்ளைக்கு. மும்பைக்கு என்னை விட்டு போகிறாங்க 2 நாள் மும்பைக்கு. ஐயோ ஆக உன் நினப்பு பூரா மும்பையில் தான் இருக்கு. இல்லைடா இப்போ தான்டா வந்தோம். ஸோ டெல்லிக்கு என்னை விட்டு போகிறாங்க. அப்ப நீ மட்டும் கோட் அட்டன் பண்ண அடிக்கடி மும்பைக்கு போயிட்டு இருந்த, கோட் அட்டன் பண்ண போனியா இல்ல? அது வாய்தா, அது வேற விஷயம். வயதாவா வாங்கிட்டு இருந்ததுல இல்லை புரியல எனக்கு. மாதம் கேஸ் முடிஞ்சிச்சுன்னு ஒரு கவலையாக இருக்குது. கேஸ் முடிஞ்சிச்சுன்னு கவலையாக இருக்கா? ஏன்னா மும்பை போக முடியாதுல்ல மறுபடியும். மும்பைக்கு போகிற சரி மும்பைனே வாயில வருது. இந்த ஆங்கிள் வேற மாதிரி ஏதோ தெரியுமோ? ஐயோ அப்பா அவங்க மொத்தம் நினைப்பெல்லாம் மும்பையில் தான் இருக்கு. ஓகே சொல்லம்பா, ஐ லவ் யூ ஸோ மச். உடம்பு பார்த்துக்கோங்க, சொல்லுங்க லவ் யூ ஸோ மச். பாய் பாய், உடம்பு பார்த்துக்கோங்க. ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கடா? ரொம்ப ஹாப்பிண்ணே. ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஆமாம், ஆனால் அந்த விண்டோ சீட்டு விண்டோ சீட் உனக்கு தான். சப்போஸ் விண்டோ சீட் இல்லைன்னா என்ன பண்ணுறது? நேரம் ஸ்ட்ரெஸ்ஸா மாற்றி உட்காந்துக்கலாண்ணே, மாற்றி உட்காந்து சொல்லிக்கலாம். அப்படிலாம் மாற்ற முடியாதுடா. அப்படியா? சில பேர் ஓவராக பண்ணுவாங்கடா. வேணாம், இந்த ஏர்போர்ட்லாம் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுவாங்க. யார் ஹைஜாக் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது? ஹைஜாக்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கிறது தான்.
பார்க்கலாம் எப்படி நீ ரியாக்ட் பண்ண போகிற எல்லாமே நான் ஆர்வமாக இருக்கேன். இந்த vlog-ஏ தம்பிக்காக ஒரு சமர்ப்பணம். ஓகே டார்லிங், பை பை பை. ஓகேவா? செல்லம் அடிக்கடி வாங்க, என்ன வேணாலும் வந்து வாங்குங்க. அன்றைக்கி வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நீ ஏதாவது ஹெல்மெட்டில் கூட இன்னும் டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு போய்க்கோங்க. நான் இருக்கும் போதெல்லாம் வர தேவையில்லை, நீங்கள் அங்கே சொல்லிட்டீங்கனாலே போதும், அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ நீங்களும் டிடிஎஃப் நம்மளோட டிடிஎஃப் ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட்னு வார்த்தை எடுத்துருங்க. அப்போ தான் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நம்ம ஆளுங்க. நான் சொல்கிறேன், யார் வந்தாலும் இவங்க கிட்ட தான் நம்ம பசங்க யார் வந்தாலும் கம்மி பண்ணி கொடுங்கண்ணா, கம்மி பண்ணி கொடுங்கண்ணா, டிஸ்கவுண்ட்னு கேட்டால் தான் பண்ணி தருவேண்ணா அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னா, அண்ணே கடை வந்து நம்ம டெவலப் ஆகணுண்ணே, லாபம் வேணுண்ணே அப்படின்லாம் சொல்கிறேன். கரெக்டு தான். சரி பார்த்துப்போம். ஆல் தி பெஸ்ட். அது வந்து நம்மளோட டிடிஎஃப் ஷாப்பில் மேட் டாக் லைட்ஸ் வந்துருச்சு. டிடிஎஃப் அக்கா அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி வைங்க. மெயின் ரோட்டுக்கே அடிக்குமா? இங்கே வச்சிடலாம், இங்கே இப்படி காட்டு. என்ன இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கானுங்க? ஆக்சுவலி இந்த லைட்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்மளோட Z900 இந்த லைட் போடணுன்னு ஆசை. பட் என்னென்னா இந்த லைட் எனக்கு பெருசாக கிடைக்கல. ஸோ சடனாக ட்ரை பண்ணும்போது கிடைக்கல. நம்மளோட டிடிஎஃப் ஷாப்பில் வந்து பண்ணால் மேட் டாக் லைட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதெல்லாம் இன்னும் லைட் அந்த சுவிட்சே மாட்டல இன்னும் இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இந்த ஆஃப் பண்ணுறா இல்லை நான் சொல்கிறேன்டா. ஸோ இதெல்லாம் நல்ல பிராண்டடான லைட்ஸுங்க. ஸோ இன்னும் வந்து பண்ண ரேட்டு கம்மியான லைட்ஸ்லாம் நம்ம பண்ணல. ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்காகவும் அதெல்லாம் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காகவும் தான் டெல்லிக்கு போகிறோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எரியல செல்லும். ஸோ வந்து மேட் டாகில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆல்ஃபா, டெல்டா, ஸ்கவுட். ஓகேங்களா? இது 20 வாட்ஸ், இது 40 வாட்ஸ், இது 60 வாட்ஸ், இது வந்து 80 வாட்ஸ். ஸோ இதை தான் வந்து பண்ண நாங்கள் பெரியம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது லைட்டு வெளிச்சம். இது பாருங்கள், அங்கே பாரு ரோட் எல்லாமே காட்டலாம். இது பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இது பாருங்கள், இது பார்த்தீங்களா எவ்வளோ வெளிச்சமா. இதை பாருங்கள் டிடிஎஃப் எந்த அந்த அண்ணனுக்கு லைட்டா. ஆஹா ஐயோ எந்திரிச்சிட்டாரு. சரி இப்போ வந்து ஒன்றா போட்டு காமிக்கிறேன், அந்த பக்கமே காட்டு. இப்போ ஸ்கவுட்டு, இது ஸ்கவுட் எக்ஸ். இப்போ இது வந்து டெல்டா, இது ஆல்ஃபா மேல்ஸ்க்கெல்லாம் ஏற்றுது. இந்த லைட்டு இப்படி கீழே இறக்கி காட்டுறேன், தெரியுதுங்களா? ஆஹா 4 லைட்டும் போட்டா இதெல்லாம் ஆங்கிள் கரெக்டாக செட் பண்ணோம். அது போக இப்போ கண்ணாடி ஒன்று இருக்குது. இந்த கண்ணாடிலாம் இல்லைன்னா வைங்களேன் இன்னும் பவர்ஃபுல்லாக டேரெக்டாக அடிக்கும். அப்பா ஐயோ கடவை வர்றவங்க தான் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்கடா. ஏன்னா இப்படி ஒரு லைட்டு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடையை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு இப்படி போட்டு விட்ருவோமா? என்னடா இது? டிடிஎஃப் ஷாப்பா? ஓகே என்ன சொல்லி கண் கூசுது, சூரியனா இல்லை டிடிஎஃப் ஷாப்? ஸோ உண்மையை சொல்ல போனால் நார்மலாகவே இந்த லைட் போடாமே எல்லோரும் நம்மளை திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் நீங்களும் உங்களோட அன்பும் அந்த கடவுளோட அன்பும் தான். ரொம்ப நன்றி டிடிஎஃப். ஸோ அதனால் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா போகிறவங்க திடீர்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி எதுவும் ஆக்சிடென்ட் எதுவும் நடந்துடக்கூடாது, அதனால் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லைட்ஸ் மட்டும் ஆனில் இருக்கட்டும். இதெல்லாம் ஆனில் வைங்க செல்லும். ஓகே அக்கா, தம்பிக்கு 2 நாள் லீவ் கொடுத்துடாதீங்க. லீவ் போட்டு சம்பளத்தை கட் பண்ணி விட்றாதீங்க. தம்பிக்கு 2 நாள் என்ன தர போகிறீங்க? தம்பிக்கு 2 நாள் என்ன தர? வீக் ஆஃப். ஓகேவா? 2 days ஹாலிடேஸ். 2 days ஹாலிடேஸா? வீக் ஆஃப். இதே மாதிரி எனக்கு ஒரு 2 days கிடைச்சா நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் எடுத்தீங்களே இதே மாதிரி டெல்லிக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு. ஆனால் எனக்கு டெல்லிக்கு வேணாம், லடாக்குக்கு வேணும். இல்லைடா நான் தரேன்க்கா, கூட்டு போகிறேன்க்கா, ப்ராமிஸ். வேண்டாம் பைபாஸ். ஆனால் இந்த டிடிஎஃப் பிச்சப்பா இன்னும் வேறு மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் இன்னும் அந்த ஆங்கிள் விட்டு மாறலையடா. என்னடா நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தன். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு vlog கண்டினியூ பண்ணுறேன். டைம் எவ்வளோ ஆச்சுனாங்க? 21:57. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. ஓகே 9:57 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டிடிஎஃப் ஷாப்பை க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. டைமிங் என்னன்னா காலையில் 10 மணி டு நைட்டு 10 மணி வரைக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேலாம் கன்ஃபார்ம் நம்ம டிடிஎஃப் ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும். அண்ட் வந்து எந்த ஒரு ஹாலிடேஸாக இருந்தாலும் நம்மளோட டிடிஎஃப் ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும். 365 நாள் இல்லை, 366 நாளும் நம்மளோட டிடிஎஃப் ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட டிடிஎஃப் ஷாப்புக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க. நம்மளோட டிடிஎஃப் ஷாப்பில் ஹெல்மெட் இருக்குது, ஜாக்கெட் இருக்குது, ப்ளூட்ஸ் இருக்குது, க்ளவுஸ் இருக்குது, பேண்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே ஆன் தி வேல வந்துட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பரணியில் வந்து பண்ண அந்த 2 இன்டர்காம்ஸ்லாம் இருக்குது. ஹெல்மெட் வைசர், ப்ரொடெக்டர், கோகுல்ஸ், டிஸ்பிளே ப்ரொடெக்டர், அதுக்கப்புறம் செயின் லூப், செயின் க்ளீன், அதுக்கப்புறம் அந்த ப்ரஷஸ், அதுக்கப்புறம் அலாரம் டிஸ்க் லாக்கு, அதுக்கப்புறம் ஹெல்மெட் லாக்கு, பைக்கை க்ளீன் பண்ணுற கிளாத்து, பைக்கை மூடுறக்கு, மழையிலேருந்து காப்பாற்றிருக்கோம், அதுக்கப்புறம் பாலக்லா, அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸு, ஸோ பைக் பாலிஷு, இந்த வைசர் கிளீனர் அப்படின்னு சொல்லி ப்ளா நிறைய பொருள் இருக்குது. இன்னும் நிறைய ஒரு 500-1000 பொருளை எடுக்கிறதுக்கு தான் இப்போ டெல்லிக்கு போய் குவாலிட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ
சந்தோஷமாக இருக்குது டிடிஎஃப். முதல்ல இந்த கடனெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன்னா ஓகே, கடனெல்லாம் கட்டி முடிக்கணும்னு கூட எனக்கு ஆசை இல்லை. முதல்ல நம்மளோட டிடிஎஃப் ஷாப் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணணும். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறீங்க. எத்தனை மணிக்கு ஃப்ளைட்னா ஸோ மிஸ்ஸே பண்ணிக்கூடாது. 2:30 மணிக்கு போட்டிருக்கோம். நம்ம எத்தனை மணிக்கு தெரியுமா இருக்கணும்? 12க்குள்ளே உள்ளே இருக்கணும். செக்கிங்லாம் முடிச்சுட்டு போகணும். ஃப்ளைட்டில் குளிக்கலாம், ஃப்ளைட்டில் குளிக்கலாம், ஆடலாம், ஸ்விம்மிங் பூல் இருக்குது. குளிக்கலாமா? ஸ்விம்மிங் பூலா? டிஷ்யூ கொடுத்து கொடுக்குறவங்களோட. ஆமாண்ணா, ஃப்ளைட் நான் அப்போ இங்கேயே போயிட்டு போயிடலாண்ணே. ஏன் விழுந்துருமா கீழே? சரி சரி சார் ஷூ என்னடா பேசுறீங்க? ஆக்சுவலி தம்பி எடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, அண்ணா வாங்க நான் சீக்கிரம் போட, நான் போய் குளிக்கணும்னா நான் அடிப்பேன் மாவனே, உன் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி அக்கா கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு. குளிக்கணும், ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் எல்லாம் நான் டெல்லிக்கு போய் வாங்கி தரேன். ஹேர் கட் பண்ணணும், ஹேர் கட்டும் டெல்லியில் போய் வாங்கி தரேன். ஷூ வேணும்னா ஷூவும் டெல்லியில் போய் வாங்கி தரேன். இப்போ கடைசியில் வேற என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. பேக் பண்ணலாம், குளிக்கணும், அது கொண்டுங்கிறான். அதுக்கப்புறம் வாடா ஃப்ளைட்லயே குளிக்கலாம் அப்படின்னு. ஃப்ளைட்ல குளிக்கலாம்னுக்கு ஃப்ளைட்ல குளிக்கலாமா அப்படிங்கிறான். என்னக்கா பஜாஜ் கார்டு ரொம்ப அடி வாங்கி. ஓ டிசைனா? நானும் ஃபர்ஸ்ட் ஏதோ கிழிஞ்சிருச்சு போல ஓட்டகிட்ட போட்டாங்க. நான் என்ன அப்படியே சொன்னீங்க? நான் டக்குன்னு பார்க்கும்போது ஏதோ என்னக்கா இப்படி பழசா இருக்கு, இதை கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். டிடிஎஃப் என்னன்னா நம்மளோட டிடிஎஃப் ஷாப்ல வந்து பார்த்தா பஜாஜ் கார்டு வச்சுட்டு வந்திருக்கவங்க இஎம்ஐல கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் அதான் 3000 ஸ்டார்டிங். ஸோ எண்டிங்கா எவ்வளோ வேணா பண்ணிக்கலாம். உங்களோட லிமிட்டை பொறுத்து வந்து பண்ண கடையில் எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் இஎம்ஐயில் கூட வந்து பண்ண கார்டை பே பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் டிடிஎஃப். ஸோ மாதம் ஆமாம் பஜாஜ் கார்டு இஎம்ஐக்கு வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் நிறைய இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே டிடிஎஃப், பை, லவ் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டிடிஎஃப் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்துட்டான், நானும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்தோம்னா நாங்கள் பாட்டுக்கு பறந்து போய்கிட்டே இருப்போம். அண்ட் வந்து இந்த ஃப்ரேம் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேபி நைட் டைமுங்கிறதுனால உங்களுக்கு இது லைட்டாக ஒரு மாதிரி இதடிக்கலாம். அதுக்கு பேர் என்னப்பா? பிளர் கிடையாது. ஆக்சுவலி சிவராத்திரிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இது பிளான் பண்ணி வச்சுருந்தோங்க, என்னென்னா இங்கே போகலான்னு சொல்லி திருவண்ணாமலைக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியாமல் போயிடுச்சு. சரி விடுங்க, எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க பார்? இந்த கடன் இல்லா வாழ்க்கையை நாம் வாழ போகிறோம். இது எப்படி தெரியுமா இருக்குது தெரியுமா? மரணம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது என்னடா கேமரா? கேமரா போட்ட மாப்பிள்ள டிடிஎஃப் இந்த ஆங்கிள் நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த நைட் டைமில் வந்து இப்போ நம்ம ஆங்கிள் தெரியாது, சும்மா ஆங்கிள் அப்பப்போ ப்ளே பண்ணுவேன். மம்மி போயிட்டு வரோம், பை. இந்த கேமரா நான் ரகசியம் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஒரு காமத்தி புறாவில் போனால் கூட நியாயம். ஐயோ கார் சாவி அங்க இருக்கா? கார் அங்க இருக்கா? மாப்பிள்ள எனக்கு வேணும் மாப்பிள்ள. சார்ஜர் இருக்காண்ட. ஷோ சரி வா தரேன். இங்க வா. என்னடா உங்க கூட ஒரே அக்கப்பூரா போச்சு. எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம், இந்த சார்ஜரை கடத்திடலாம் டெல்லி வரைக்கும் நினைச்சேன். அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் உங்க சார்ஜரா? ஐயோ அம்மா உண்மையாவே அதுவும் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் தான் ஏதோ சார்ஜர் திருட மாதிரியும். அம்மா நான் எடுக்கலம்மா இந்த வாட்டி. அம்மா சார்ஜரே இல்லம்மா, எது எடுத்தாலும் எடுத்துட்டு போயிடுறாமா இவன். எப்பயோ சார்ஜர் எடுத்து இது பண்ணி புள்ளி வச்சு இந்த வாட்டி கேஸ்லாம் போட்டு வச்சேன், பெயிண்ட்ல அடிக்க முடியலன்னு. மும்பைல தான் என்னடா பண்ணீங்க? கேஸ் போட்டோம். மும்பைல ட்ரோன் விடும்போது ஒரு கேஸ் போட்டோம். அதாவது சார்ஜருக்கு மேல இருக்கிற கேஸ். வேற என்ன பண்ணீங்க? அப்புறம் இந்த இவனை தூக்கி போட்டு வந்தோம். ஸோ என்னடா இது என்ன வாசா தம்பிக்கு பட்டையை போட்டிருக்கேன்னா ஒரே ஆபாசமாக பேசுகிறாங்க வாழ்த்தனாலே. அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு மொட்டையை போடலான்னு வந்தோம், இல்லை மொட்டை போடக்கூடாதுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து பட்டையை போட்டோம். அங்கே அவன் தான் இன்னைக்கு ஸ்பெஷல், அவனை காட்டு. உங்க ஒயர் இன்னும் தரலையாம்மா? என்ன மம்மி நீங்க மேல வச்சிருக்கம்மா. தம்பி வரேன் வந்து உங்களுக்கு எடுத்து தரேன். தேனா திட்டி விட்டேன்டா, கார் எடுத்துகிட்டு போகிறீங்களே இங்கே சொல்கிறது கேளு. திட்டேன், இந்த கார் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களே இப்போ எனக்கு டைம் ஆகிடுச்சு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு திட்டேன். திட்டெல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டான். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஆனால் கார் என்கிட்ட இல்லைண்ணே. அப்புறம் தான் தெரிஞ்சது காரை பின்னாடி விட்டு வந்துருக்கோம். ரெக்கார்ட் ஆனில் இருக்கானே, ரெக்கார்ட் ஆனில் இருக்கு. ரெக்கார்ட் ஆனில் அதெல்லாம் இல்லை, ஆனில் இருக்கட்டும். டிடிஎஃப் பொறுத்த அளவுக்கு கேமரா ஆப்பே பண்ணக்கூடாதுரா. ஏன்னா எல்லா பெஸ்ட் மூமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு மொக்க மூமெண்ட்ஸ்லாம் நாங்கள் டெலிட் பண்ணிவிடுவோம். ஐயோ இது அஜி ஃபோனு. சரி வாங்க 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 போகலாம். அஜி நீ வரியா இல்லையா? வா சென்ட் ஆஃப் பண்ண வாங்க, சென்ட் ஆஃப் பண்ண வாங்க, சென்ட் ஆஃப் பண்ண வாங்க. சீக்கிரம் வாங்கடா, டைம் ஆச்சு. டேய் உனக்கு ஃப்ளைட் விட்டா பரவாயில்லையா? வா டேய் வா. அம்மா போயிட்டு வரேம்மா, பாய் லவ் யூ. கார்த்தி ஒரு 3 வாட்டி தொடர்ந்து மிஸ்ட் கால் கொடுத்துன்னு வையேன், யாரும் எங்கள் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் உடனே இந்தியன் எம்பசிக்கு பேசி எங்களை காப்பாற்றிடுங்க. இந்தியன் எம்பசிக்கா? டேய் எம்பசிக்கு பேசுறதுக்கு நம்ம ஃபாரின் போலடா, இந்தியாக்குள்ள தான் இருக்கும். தமிழ்நாடு. டேய் டெல்லிங்கிறது இந்தியாக்குள்ள தான் இருக்கு. நான் பறக்க போகிறேனே. நம்ம பறக்க போகிறோம். இங்கே டிக்கி திறங்க சீக்கிரம் திறங்க. பேடஸுமா டே திறங்கடா. சாப்பிட்டு போமா? அந்த டெட் எண்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம். இல்லடா எங்களை ஏற்றிருங்கடா, நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கடா. எப்படி இருந்தாலும் ஃப்ளைட்டை மிஸ் பண்ண முடியாது. 2 மணி இல்லை ஐயோ சாமி, இதே மாதிரி தான்டா மும்பையில் ஃப்ளைட்டுக்கு டைம் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே vlog பண்ணிட்டு மெதுவாக பேசிட்டு வந்தோம். கடைசி ஃப்ளைட் விட்டுச்சு. யாரு கடைசியாக மேல தப்பு. ஏன் மேலே தப்பா? வா வண்டியில் இருங்க. உள்ள போ. பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போடுங்க தயவு செஞ்சு. ஆனால் இவ்வளோ அவசரமாக போயிட்டு கிட்ட ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் கிட்ட போயிட்டோன்னு வண்டி ஆஃப் ஆகிடுதான். அந்த மாதிரி ஆகும் நிறையா. பார்த்துக்கோ, கேர்ஃபுல். வீட்டில் பாரு, இதுக்கப்புறம் வந்து பாருன்னா நான் புஷ் பண்ண போகிறது கிடையாது. ஏன் தெரியுமா? பரவாயில்ல, ஃப்ளைட் மிஸ் பண்ணால் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ தான் மிஸ் பண்ணிடுவேன். இப்போ எங்கே பல்க் கொடுங்க. என்ன பண்ணணும்? பெட்ரோல் போடுங்க. ஆமாம், முதல்ல பெட்ரோல் பங்க்கு கூடு. இதில் வேறு அஜி வேறு தான் காலையிலேருந்து வண்டி வச்சுருந்தான். கண்டிப்பாக பெட்ரோல் போட்டிருக்க மாட்டான். 2500 ரூபாய்க்கு போட்டிருந்தா டேங்க் ஃபுல்லுன்னு காட்டணுமாப்பில். அங்கே என்ன மாப்பிள்ள கோடே காட்ட மாட்டேங்குது. ஆமாம், உருகி ஊத்துற மாதிரி இருக்கா? ஓடுற மாதிரியே வண்டி டயரை மாற்றணும், சஸ்பென்ஷனை மாற்றணும். மாத்திட்டா சொல்லு, சொல்லு, நாளைக்கு மாத்திட்டேன். சரி, இந்த காரோட ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு மாற்றிடலாம். சொல்லு, கடைக்கு டிடிஎஃப் ஸ்டாப்னு போட்டு மேலே போடலாம். ஸ்டாப் காருன்னு. ஏய் சூப்பர்டா, அழகா இருக்கும். நம்ம ஓனர் தான் அஜய் சொல்லுவார். ஒரு ஃபீலை வந்து என்னால் 1000% புரிஞ்சுக்க முடியுது. ஐ ஃபீல் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஃப்ளைட் எதாவது போச்சுன்னா ஆன்னு பார்ப்பேன். அது ஒரு ஃபீல். ஃப்ளைட்டையே ஆன்னு பார்த்த நம்ம அதை ஆஹான்ற அளவுக்கு இருந்துட்டு இப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும்டா. ஆமாண்டா, அந்த அளவுக்கு சும்மா ஏதோ டவுன் பஸ் மாதிரி இருக்கோம்டா. எங்க எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஃப்ளைட்ல வந்து பண்ணா தனியா போக தெரியாது. இப்போ நானே தனியா காட்டுறாங்கடா. அங்க பாருடா காரணம் மும்பை. ஐயோ இப்படி வந்துச்சு. இங்க பாருடா, ஏன்டா புடுங்குறீங்க? இறங்கி பாருடா, ஏதா பண்ணுடா. இறங்கி போய் பாருடா. உடைச்சிடு. எப்படிடா, என்னடா ஆச்சு? ஐயோ ஆக்சுவலி இந்த காரோட ஓனர் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம புதுசே போட்டு கொடுத்துரும். பட் இப்போ வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்படி இந்த காரோட ஓனர் யாரா? எங்க அண்ணன்டா. அப்போ பிரச்சனை இல்லைல்ல, அப்போ தப்பாக நினச்சிக்க மாட்டார்ல. அவனா அது ஏன் வண்டியில உனக்கு அப்புறம் கோவம் வரும்? நம்பி கொடுத்தா நம்ம புது காரா கொடுப்போம், அவருக்கு தெரியும்ல. தெரியும், இப்படி உடச்சல கொடுத்துருக்க. இவ்வளோ சின்ன கேப்ல நீ நான் ப்ரோ ரைட்டர் ஆகிட்டேன்டா. ஆமாண்டா, இப்போ தெரியுதுடா அது எப்படி உடஞ்சதுன்னு. கடவுளே, அந்த சவுண்டு எக்ஸாஸ்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் மாற்றணும்டா மாப்பிள்ள. ஓகே டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் ஃபாரினர்ஸ் இருப்பாங்களா, வெள்ளைக்காரங்களா இருக்க மாட்டாங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போகிறேன் விட்டா சரக்கு கேட்பேன். அவங்க வந்து சரக்குண்டா இருக்குடா போகிறது டொமஸ்டிக் ஏர்போர்ட். மாட்டாருன்னா வாங்கி வச்சுட்டு பால் கொடுப்பேன். புரியல, பால் கொடுப்பேன் வந்து. நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. என்ன வாசா இப்போவே வீடியோ எண்ட் பண்ண போகிறீங்கன்னா எஸ், நம்ம வந்து இந்த வீடியோவை இதை எண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக வந்துருச்சுங்க. அதனால தான் வந்து பாருன்னா எபிசோட் 2ல் தந்துடலான் இருக்கேன். அப்போ நாளானிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுமானா இல்லைங்க, நாளைக்கு காலைல 11 மணிக்கே ஷார்ப்பாக நம்மளோட வ்ளாக் கொடுத்துட்றேன். அண்ட் டிடிஎஃப் நம்மளோட ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, பாலுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி மில்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்க மாட்டான். பால் அப்படிங்கிறது நம்ம மும்பை தம்பி பேர். ஆனால் நம்ம டிடிஎஃப் ஷாப்பில் தாங்க வித்தியாச பேரோடு நம்ம பசங்க சுற்றுறாங்க. தேன் மிட்டாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பால். அதுக்கப்புறம் வேறு என்ன பேர், வேறு ஏதாவது பேர் இருக்கா மச்சான்? அது நிறைய சைக்கோ. அதுக்கப்புறம் இது மாதிரி வித்தியாசமான நம்ம சில குட்டிங்க இருக்காங்க. அப்புறம் நல்லா ஒத்துமையாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி செம்ம அட்ராசிட்டிங்க, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி கூட. அது எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கனவாக இருக்கும்ல. ஸோ அந்த ஃப்ளைட்டு நான்லாம் சின்ன பையன்லேருந்து எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேங்க. நான் கரெக்டாக வந்து பண்ண 2000 பிறந்தேன். ஸோ எனக்கு வந்து பண்ணால் இந்த 90s கிட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது, 2K கிட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. முன்னாடிலாம் வந்து பண்ணால் அந்த ஃபேஸ்புக்கில் பெருசாக இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை, வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணதில்லை, ஃபேஸ்புக் தான். இந்த ஏர்போர்ட்டில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே அவ்வளோ ஒரு கெத்து, அவ்வளோ ஒரு மாசு. ஸோ நான்லாம் வந்து பண்ண ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். பட் ஏர்போர்ட்டுக்கே போனது கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து பண்ணால் டிடிஎஃப் நான் எவ்வளோ வாட்டி ப்ளாக்லேயே டிடிஎஃப் ஃப்ளைட் போகுதுங்க நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிடுப்பேன்.
இப்போ வந்து பண்ணால் ஃப்ளைட்டே கதின்ட்டு இருக்கோம். ஸோ இப்போ தம்பிக்கு வந்து பண்ணால் ரொம்ப ஃப்ளைட் புது எக்ஸ்பீரியன்ஸில், அதனால தான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ எனக்கு எடிட் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த vlogல பாருங்கள் டிடிஎஃப் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே கண்டுட்டு ரெண்டு வீட்டுக்கு எவ்வளோ வேகமாக போய் சேர்ப்பாங்க, அந்த ஹெல்மெட் போட மாட்டேருக்கேன். பை டிடிஎஃப் லவ் ஸ்டார்ட்ஸ் பார்த்து புதுமாக சேர்ப்பாங்க. லவ் யூ ஸோ மச். ஏதோ வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. எல்லாரும் நல்லபடியாக போய் லேண்ட் ஆகிருக்கு. அது என்கிட்ட இருக்குது. இனி அது வயசுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன.